வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1 கிலோ வடு மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். இதுக்கப்புறமா இது மாங்காய் பெருசாகிடும். அதனால் இந்த சீசனில் வாங்கி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவக்காயை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிருங்க. ஒரு துள்ளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. தொடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் செய்யணும். இதில் வந்து நான் ஒரு 3 டம்ளர் மாங்காய் வடு இருந்துச்சு. அதுக்கு வந்து 1/4 டம்ளர் வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உப்பு கணக்கு. நான் வந்து 3 டம்ளர் மாங்காய் வடு இருக்கிறதுனால அதுக்கு 3/4 கப்பு உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை போட்டுட்டு இதிலே வந்து நம்ம வந்து 200 மில்லி விளக்கெண்ணெய் ஊற்றி போடலாம். இல்லைன்னா உப்பு மட்டும் போட்டு நல்லா ஒரு 3 நாள் ஊற வச்சு, இது 1 நாள் விட்டு 1 நாள் நம்ம நல்லா கிளறி விட்டு கண்ணாடி ஜாடி அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். 3 நாளுக்கு கை விடாமல் கிளறி விடுங்க. இதிலேருந்து தண்ணி விடும். இந்த ஊறுகாய் ஜாடியில் ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாங்காய் உப்பு அதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு சில்வர் கரண்டி இல்லைன்னா மரக்கரண்டி போட்டு கிளறி விடணும். எப்போயுமே கையை மட்டும் வைக்கக்கூடாது, தண்ணியும் படக்கூடாது. இந்த ஊறுகாய்க்கு நம்ம வந்து இப்படி 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி குளிக்க விட்டு வைக்கலாம். கரண்டி போட்டு நீங்கள் கிண்டி விட்டு 1 நாள் விட்டு 1 நாள் கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. 3 days later. உப்பு போட்டு 3 நாளாக ஊற வச்சுருந்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுட்டு இந்த மாங்காயை அதில் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணியே ஊற்றல பாருங்கள், உப்புலே நல்லா ஊறி எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதில் வந்து நம்ம இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 50 கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் மாங்காய் இருந்துச்சு. அதுக்கு வந்து 3/4 கப்பு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதிலே ஒரு 1/2 டம்ளர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இதில் 200 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆவக்காய் ஊறுகாய் வந்து இவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கு எதுவும் தாளிக்கிறதோ எதுவும் கிடையாது. இதை மட்டும் போட்டு நல்லா கிளறி ஒரு கண்ணாடி ஜாரில் இல்லைன்னா பீங்கான் ஜாரில் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஊற ஊற நல்லா அந்த மாங்காய் வந்து அதில் இருக்க நீர் சத்துலாம் போய் நல்லா சுருங்கி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இது மாங்காய் வந்து ஊற ஊற நல்லா சுருங்கி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியிலே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்படி இருக்கிறது வந்து நல்லா மாங்காய் சுருங்கவும் தண்ணி நிறையா விடும். அப்போ வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவி காய வச்சு, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, தொடச்சிடுங்க. நல்லா தொடச்சி வெயிலில் வச்சுட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள்.
அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி தண்ணின்னு எதாவது இருந்தால் கெட்டு போயிடும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் இதை மாங்காவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஊறுகாயை இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது மாதிரி இப்போ நான் மாங்காய் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை போட்டு நல்லா காற்று புகாத அளவுக்கு மூடி நம்ம வச்சிடலாம். அப்பப்போ 2 குலுக்கிட்டாலே போதும். இல்லைன்னா கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. ஈரம் இல்லாத கரண்டியாக இருக்கணும். 4 நாள் கழித்து பார்ப்போம் திரும்பவும். After 10 days. பாருங்கள், ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. 4 நாளில் ஊற வச்சேன்னு சொன்னேன், ஆனால் 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெய், அந்த மிளகாத்தூள் எல்லாமே அப்படியே மசாலா ஒன்றா எல்லாம் கலந்து மேலே மிதந்து நிற்கிது. இது வந்து 1 வாரமும் வெளியில் தான் இருந்துச்சு. இது இப்படி இருந்தால் வீணாக போகாது. ஈரம் இல்லாத கரண்டியாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் ஈரம் இல்லாத கரண்டியை தான் இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து நல்லா இப்போ கிளறி விடுறேன் பாருங்கள். வாசனையே சூப்பராக இருக்குது. சாப்பிடும் போல் அப்படியே எச்சு ஊறுது. இங்கே பாருங்கள், அப்பா செவன்னு இருக்குது. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். மாங்காய் வந்து சுருங்கி நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். நான் இப்போ தயிர் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ இந்த மாங்காய் வடு வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், தயிர் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாங்காய் வடு ஊறுகாயை போட்டு தயிர் சாதத்தோட இந்த மாங்காய் இது அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். அப்படி இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.